அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மணிகணேசனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு 50 வினாக்களை நம்ம இப்ப ஆசிரியர் தகுதி தேர்வில் வரக்கூடிய வினாக்களாக நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகேவா? பாப்போமா? சரி, வாங்க. முதல் கேள்வி சொல்லுங்க. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் எது? எது சொல்லுங்களா? சரி, நீங்க நினைச்சதுதான். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு ஆகும். ஓகேவா? அடுத்த கேள்வி போலாமா? சரி, இப்ப நம்ம 2வது கேள்வியை பார்ப்போம். என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. என்றென்றும் அப்படிங்கிற சொல்ல பிரிச்சு எழுதணும். அப்ப சரி, நீங்க நினைப்பதுதான். இது விடை பி, என்று என்றும். என்று என்றும். சரியா? இப்ப நம்ம 3வது கேள்வி பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. அப்ப வானம் அளந்தது. சரி, கரெக்ட் தான். இது விடை பி, வானம் அளந்தது. அதாவது மகர மெய்யோடு உயிரெழுத்து சேர்ந்து வானம், வானம் அளந்தது என்பது வானம் அளந்தது என்று மாறுகிறது. சரி, இப்ப நம்ம அடுத்து 4வது கேள்வி பார்க்கலாம். பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன? பறவைகள் பொதுவாகவே எங்க இருக்கும்? வானத்துலதான் இருக்கும். அப்ப இங்க நீரில், மரத்தில், நிலத்தில், இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவு அர்த்தம் விளங்கிரும். அப்ப இதுல வானத்துக்கு இன்னொரு பேர் தான், ஆகாயத்துக்கு இன்னொரு பேர் தான் விசும்பில். அப்ப விசும்பில், விசும்பு என்பதுதான் சரியான விடை. அடுத்த 5வது கேள்வி. ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. ஐம்பால். அப்ப பால்ங்கிறது தனி சொல்லு. அப்ப ஐம் அப்படிங்கிறது ஐந்தினை அந்த மாதிரி வரப்ப அப்ப இங்க 5 பால், ஐம்பால். சரி, இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாமா? வினாயன் 6. தமிழ் எழுத்துகள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது எது? தமிழ் எழுத்துகள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது எது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அங்க இருக்கக்கூடிய விடைகள்ல 4 விடைகள்ல நீங்க பாத்தீங்கன்னாலே எழுத்தோட தொடர்புடையது எது? அச்சுதான். அந்த அச்சை வச்சுக்கிட்டு தான் அந்த எழுத்துக்களை உருவாக்குனாங்க. அப்ப அச்சுக்கலை, அதுதான் சரியான விடை. அச்சுக்கலை வந்த பிறகுதான் எழுத்துக்கள் தற்போதைய நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது. அடுத்தது 7வது கேள்வி. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது. வளைந்த கோடுகள், அது சார்புடைய விடை எங்க என்ன இருக்குது?
பார்த்தாலுமே வளைஞ்சிருக்கும். வளை அப்படின்னாலே அது என்னது, ஒரு வட்டத்தை குறிக்கக்கூடியதா மாறும். அப்ப வட்டெழுத்து, அதுதான் சரியான விடை. வட்டமாக வளைந்து எழுதப்பட்ட பழைய தமிழ் எழுத்துகள் வட்டெழுத்து எனப்படும். இதுதான் வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வட்டெழுத்து என அழைக்கப்படுகிறது. சரி, இப்ப நம்ம அடுத்தது 8வது வினாவை பார்க்கலாம். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார்? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார்? எழுத்து சீர்திருத்த பணி, சீர்திருத்தம் பண்ணியிருக்கிறார். அதாவது சீர்திருத்தம் பண்ணதுல முதல் வீரமா முனிவர். அவருக்கு பிறகு நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்ட மிக முக்கியமான ஒரு ஆளுமை தந்தை பெரியார். இவர்தான் தந்தை பெரியார் தான். இதை ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்த கேள்வி 9வது கேள்வி. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துகள் எவை? இதழ்ங்கிறது இந்த இடத்துல நம்முடைய உதடுகளை குறிக்கும். அப்ப நம்மளுடைய உதடுகளை குவித்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள் எது அப்படின்னு பார்த்தாலே, இந்த எழுத்து இங்க இருக்கக்கூடிய இந்த 4 இதுல இருக்கக்கூடிய எழுத்துக்களை நீங்க சாதாரண உச்சரிச்சு பார்த்தாலே அது எதை ஒட்டி காட்டும்? இததான் காட்டும். அப்ப இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துகள் உ உ, அதுதான் சரியான விடை. அடுத்த வினா 10வது வினா. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் இது. இந்த ஆயுத எழுத்து பிறக்கக்கூடிய இடம், அந்த எழுத்தை நீங்க சொல்றப்பயே ஒரு அதிர்வை, ஒரு உணர்வை நீங்க பெறக்கூடிய இடம் எதுவா இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா நம்முடைய தலைப்பகுதி தான் இருக்கும். நீங்க சொல்லி கூட பார்த்துக்கலாம். அப்ப அந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் போதே அது எந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அதிர்வு, நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு உணர்வை ஏற்படுத்துதோ அந்த பகுதி தான் அந்த எழுத்து உருவாகக்கூடிய இடம். இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அடுத்தது நம்ம வினா எண் 11. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது? வல்லின எழுத்துக்கள் அப்படின்னாலே கசட தபர. அதை நீங்க சொல்லி பார்த்தாலே சரி. எங்க அப்படின்னு பாக்குறப்ப எந்த இடம்? சரியாக சொல்ல போனோம்னா மார்பு பகுதி, மார்பு தான். அப்ப வல்லின எழுத்துக்கள் 6ம் கசட தபர என்று சொல்லக்கூடிய வல்லின எழுத்துக்கள் 6ம் பிறக்கக்கூடிய இடமாக நம்ம மனித உடம்புல எது இருக்குன்னு கேட்டா நம்முடைய மார்பு பகுதியில இருந்துதான் அது பிறக்குது. சரி, இப்ப நம்ம அடுத்தது 12வது வினாவிற்கு செல்வோம். பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு. பார்த்தாலே சரி. பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல். பயிலுதல் அப்படிங்கிறது கற்றல், கற்றுக்கொள்ளுதல், இத குறிக்கக்கூடிய ஒரு சொல். அப்ப பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. ஞாபகத்துல வச்சுங்க. அடுத்த கேள்வி 13வது கேள்வி. நன்செய் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நன்செய். ஆனா இதுல 4ஐயும் பார்த்தோம்னா 4மே சரியான விடை மாதிரிதான் தோணும். ஆனா அதுதான் நம்மளை ஒரு குழப்ப சூழல்ல நம்மளை மாட்ட வைப்பதற்கான ஒரு சூத்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நன்சை என்பதை எப்படி பிரிச்சோம்னா நம்ம மை விகுதி தான். நன்மை செய். பண்புத்தொகை விதியின்படி மை விகுதி கெற்றும். அப்ப நன்சை, இதுதான் சரியான விடை. அடுத்தது 14வது வினா. ஓடை ஆட என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ரொம்ப ஈஸியா வந்துடலாம். ஓடை ஆட
அந்த ஆங்கிறது யாங்கிற எழுத்தா மாறிடும். அப்ப ஓடையாக. ஐகார ஈற்றுடன் ஓடையில இருக்கக்கூடிய டைய பிரிச்சோம்னா இட்டு ஐ. ஐகார ஈற்றுடன் உயிர் சேரும் போது, உயிரெழுத்த வரக்கூடிய ஆ சேரும் போது ஈங்கிற உடம்படு மெய் தோன்றி ஓடையாட என சொல் கிடைக்கும். இதுதான் ஓடையாட. அடுத்த வினா, 15வது வினா. வானில் கரு டேஸ் தோன்றினால் மழை பொழியும் என்பார். வானில் கருங்கிறது இங்க என்னது? கரு மேகம் அப்படின்னு சொல்லுவோம். மேகத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் வந்து இங்க வந்து இருக்குது. அது எதுன்னு கேட்டோம்னா நீங்க நினைச்சதுதான், முகில் தான் மேகத்தை குறிக்கும். முகில். வானில் கருமுகில் தோன்றினால் மழை பொழியும். அடுத்த கேள்வி, 16வது கேள்வி. விழுந்ததங்கே. இத விழுந்தது அங்கே. அப்ப எது? சரி, ஏதான். விழுந்தது அங்கே. விழுந்ததுங்கிறதுல இருக்கக்கூடிய இறுதி எழுத்து தூவும், அங்கேங்கிற வறுமொழியில வரக்கூடிய முதல் எழுத்துல இருக்கக்கூடிய உயிரெழுத்து ஆவும் உணர்ச்சி அடைஞ்சு என்னது? விழுந்ததங்கே என்று மாறும். அடுத்தது 17வது கேள்வி. காந்தியடிகள் டேஸ் போற்ற வாழ்ந்தார். அப்ப இங்க பாக்குறப்ப என்னது? காந்தியடிகள் உலகம் போற்ற வாழ்ந்தார். அப்ப இந்த உலகத்துக்கு இன்னொரு வேறு சொல்லு வந்து வையம். வையம் போற்ற வாழ்ந்தார். சரியா? இப்ப நம்ம அடுத்த 18வது கேள்விக்கு போகலாமா? சரி, வாங்க போதும். நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நல்லா பார்த்துக்கணும். அவசரத்துல டக்குன்னு நம்ம ஆன்சர் ஏதோ அப்படின்னு டக்குன்னு குடிச்சிடக்கூடாது. நலம் எல்லாம். அந்த வார்த்தைகளை நீங்க ஒரு வாட்டி உச்சரிச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்துடும். நலம் எல்லாம். அப்ப நலம் எல்லாம். நலம் எல்லாம். மகரமையுடன் உயிர் சேர்ந்து நலமெல்லாம் என மாறி வருது. அடுத்த கேள்வி, 19வது கேள்வி. தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு எதை பயன்படுத்தினர்? இந்த பாக்குறப்பே உங்களுக்கு, இந்த கேள்வியை பாக்குறப்பே குழப்பம் இல்லை. அந்த மருத்துவத்திற்குன்னு வார்த்தை வந்திருக்குல்ல, இந்த வார்த்தை கவனிங்க. கடைசியில இத்துல முடிஞ்சிருக்கு. அப்ப இத்துல முடிஞ்சிச்சுன்னா அடுத்த எழுத்து இத்துல தான் ஆரம்பிக்கணும். இந்த கேள்விக்கு சரியான விடை தெரிந்தவர்கள் அந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து டிக்கடிச்சிருவாங்க. சரியான விடை குழப்பமா இருக்கு எனக்கு கொஞ்சம். உலோகங்களையா, மருந்துகளையா, விலங்குகளையா, தாவரங்களையா அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னா, அந்த குழப்பத்தை போக்கக்கூடிய வகையில நம்ம என்ன பண்ணா, அந்த சொல்லுக்கு அவனே ஒரு க்ளூ கொடுத்துருக்கான். இத்துல முடியுது அப்படின்னா அடுத்த எழுத்து இத்துல தான் ஆரம்பிக்கணும். அப்ப தாவரங்களை. இதெல்லாம் ஒரு இந்த மொழி பாடத்துல போதிய பரிச்சயம் இல்லாதவர்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் பயனுடையதாக அமையும். அப்ப மருத்துவத்திற்கு தொடக்க கால மனிதர்கள் தாவரங்களை பயன்படுத்தினர். சரி, இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு போவாங்க. 20வது கேள்வி. தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது. இது நம்ம பாட புத்தகத்திலேயே இருக்கக்கூடிய பின்பகுதியில வந்த ஒரு வினாதான். தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீட்சி என்று சொல்லப்படும். உணவே மருந்து, மருந்தே உணவு என்பதுதான் நம்ம தமிழருடைய கோட்பாடு. அதன் அடிப்படையில இங்க வந்து உணவின், அதுதான் சரியான விடை. அடுத்தது 21வது கேள்வி போவோம். உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று.
இங்க நம்மளே இந்த அனுபவத்தை பெற்றிருப்போம். இதுல பார்த்தாலே உங்களுக்கு இதெல்லாம் வந்து டக்குன்னு தெரியக்கூடிய ஒரு விடை தான். தலைவலியோ புற்றுநோயோ காய்ச்சலோ அதெல்லாம் இல்லை, இரத்த கொதிப்பு தான். நீங்க நினைச்சதுதான் சரி, இரத்த கொதிப்பு தான். அடுத்து 22வது கேள்வி. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல். ஒரு சொல் வந்து முற்று பெற்றிருக்கணும். அதாவது குறிப்பா வந்து அப்படி முற்று பெறாம இருக்கக்கூடிய எஞ்சி நிற்கும் சொல். எஞ்சி நிற்கும் சொல் அப்படின்னாலே அது எச்சம், அது மிச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். எச்சம் தான் சரியான விடை. சரி, இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு செல்லலாமா? 23வது கேள்வி. குறிப்பு வினையெச்சம். வினையெச்சம் வந்து 2 வகைப்படும். தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். இந்த குறிப்பு வினையெச்சம் வந்து எதை வெளிப்படையாக காட்டாது? எதை காட்டாது அப்படின்னா அது காலத்தை வெளிப்படையாக காட்டாது. அதுதான் சரியான விடை. அப்ப காலத்தை வெளிப்படையாக காட்டுனுச்சுன்னா அது என்ன சார் எச்சம்? அது தெரிநிலை வினையெச்சம். இதுலயே நீங்க பார்க்கலாம், தெரிநிலை அப்படின்னா வெளிப்படைன்னு அர்த்தம், குறிப்புன்னா மறைவாகன்னு அர்த்தம். அப்ப மறைவா காட்டாம இருந்துச்சுன்னா இங்க காலம் தான் முக்கியம். வினையெச்சத்தை பொறுத்தளவுக்கு, வினையை பொறுத்தளவுக்கு காலம் மிக மிக முக்கியமானது. அப்ப அந்த காலத்தை வெளிப்படையா காட்டக்கூடிய எச்சம் தெரிநிலை வினையெச்சம். வெளிப்படையாக காட்டாம உள்ளுக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது குறிப்பு வினையெச்சம். இவ்வளவுதான் இருக்கு. அடுத்தது 24வது வினா. கற்றவருக்கு அழகு தருவது எது? இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தங்கமும் கிடையாது, வெள்ளியும் கிடையாது, வைரமும் கிடையாது, வைடூரியமும் கிடையாது. கற்றவருக்கு அழகு தருவது கல்விதான். இதெல்லாம் ரொம்ப ஒரு எளிதான ஒரு வினா. அடுத்த கேள்வி 25வது கேள்வி. களநல்லாள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதே மாதிரிதான் ஏற்கனவே பார்த்தோம்ல, சொல்லி பார்க்கிறப்ப களன் அல்லாள், அவ்வளவுதான். களன் அல்லாள் எங்க இருக்கு? சி, களன் அல்லாள். நிலைமொழியில இருக்கிற இன்னும் வறுமொழியில இருக்கிற உயிரெழுத்து ஆவும் உணர்ச்சி அடைஞ்சு நான்னு மாறிடுது. இவ்வளவுதான் களநல்லாள். அடுத்து 26வது கேள்வி பார்க்கலாமா? என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் டேஸ் இன்றி வாழ்ந்தார். ஒரு மனிதனுக்கு எது இருக்கக்கூடாது? முக்கியமா இருக்கக்கூடாது. எது இருக்கக்கூடாது? சோம்பலை காட்டிலும் வருத்தத்தை காட்டிலும் எது இருக்கவே கூடாது? அகம்பாவம், செருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. செருக்கு, அகம்பாவம், திமிர், இந்த வார்த்தைகள்லாம் எல்லாம் என்னது? நம்ம எல்லாம் ஒரே விதமான பொருளை குறிக்கக்கூடிய சொல். அகம்பாவம் இருக்கக்கூடாது. அதுதான் இங்க விடை. அப்ப 27வது கேள்வி. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எது? அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எது? கேள்வியை படிச்சோனே விடை நமக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். கல்விதான். மனிதனின் மன இருளை நீக்கி அறிவை வளர்ப்பது கல்வியாகும். சரி, இப்ப நம்ம அடுத்து 28வது வினாவுக்கு செல்வோம். கல்வி பயிற்சிக்குரிய பருவம். கல்வி பயிற்சிக்குரிய பருவம். கல்வி கத்துக்கிறதுக்கு எந்த வயசுமே இல்லை. இருந்தாலும் ஒரு முறையான, ஒரு நிலையான, ஒரு நீண்ட நெடிய காலம் தொடர்ச்சியான ஒரு கல்வி கற்கணும்னா அதே நம்முடைய முன்னோர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. இளமையில் கல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா? அந்த முதுமொழியை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கனாலே கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை என்பது உங்களுக்கு நன்றாக விளங்கிவிடும்.
சரி, இப்ப நம்ம அடுத்த வினாவிற்கு செல்வோம். 29. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது எது? பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது. வேறுபடுத்துவது அப்படின்னு சொல்றது வே அப்படின்னு ஆரம்பிக்குது. அதே போல இங்க விடையில வேவுன்னு இருக்கிற வேற்றுமை தான். பெயர் சொல்லின் பொருளை பல்வேறு வகையாக வேறுபடுத்தி காட்டுவது எதுன்னா அது இலக்கணத்துல இருக்கக்கூடிய வேற்றுமை என்ற பகுதி. வேற்றுமை தான். ஞாபகத்துல வச்சுக்கணும், வேற்றுமை. அடுத்தது 30வது கேள்வி. வேற்றுமை மொத்தம் 8 வகைப்படும். அதுல 8ஆம் வேற்றுமைக்கு முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உருபு கிடையாது. மீதி எல்லாத்துக்கும் 2ஆம் வேற்றுமையிலிருந்து 7ஆம் வேற்றுமை வரைக்கும் வேற்றுமை உருபுகள் உண்டு. அதுல இந்த 8ஆம் வேற்றுமைங்கிறத எப்படி அழைப்பார்கள் அப்படின்னா அதை விழி வேற்றுமை என்று அழைப்பார். விழி அப்படின்னா இந்த இடத்துல நம்முடைய விழின்னு கண்ணு கிடையாது. விழி அப்படின்னா கூப்பிடுறது, விழித்து கூப்பிடுறது. வா அப்படின்னு அழைக்கிறது. விழின்னா அழைக்கிறது, கூப்பிடு அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி 31வது கேள்வி. உடனிகழ்ச்சி பொருளில் டேஸ் வேற்றுமை வரும். உடனிகழ்ச்சி பொருளில் உடனிகழ்ச்சி வரக்கூடிய வேற்றுமை 3ஆம் வேற்றுமை தான். ஓடு, ஒடு, ஓடு, உடன். அது என்ன? ஒடு, ஓடு, உடன். இப்ப சாதாரணமா ஒருத்தன் ஒரு பேர் எடுத்துக்குவோம், கந்தன் வச்சுக்குவோம்னா கந்தனோடு, கந்தனோடு, கந்தனுடன். அதான் உடன் நிகழ்ச்சி. அவனோட உடன் 3ஆம் வேற்றுமை. இதெல்லாம் 3ஆம் வேற்றுமையில வரக்கூடிய உருபுகள், வேற்றுமை உருபுகள். அப்ப இது ஒரு முக்கியமான கேள்வி, ஞாபகத்துல வச்சுங்க. உடனிகழ்ச்சி பொருளில் 3ஆம் வேற்றுமை வரும். அடுத்த கேள்வி 32வது கேள்வி. அறத்தான் வருவதே இன்பம். இத்தொடரில் எந்த வேற்றுமை வந்துள்ளது? ஆண். அறத்தான் ஆண். இது 3ஆம் வேற்றுமை தான். 3ஆம் வேற்றுமை உருவு. அறத்தான் ஆண் என்ற 3ஆம் வேற்றுமை உருவு பயின்று வந்துள்ளது. அடுத்த கேள்வி 33வது கேள்வி. பானை ஒரு சிறந்த கலையார். அப்ப பானையோட தொடர்புடைய சொல்லியது. பானை செய்தல்னு இங்க பார்த்தோம்னா உடைதல்னு இருக்கு, அது கூடையோட சம்பந்தப்பட்டது. சுடுதல்னு இருக்கு, அது செங்கல்லோட சம்பந்தப்பட்டது. பானை செய்தலா இல்ல பானை வனைதலா? இந்த 2 தான். ஏவா பியா? இதுல மிகச்சரியான விடை வனைதல் தான். பானை வனைதல் என்றுதான் கூறப்படும். அதுதான் மரபு. பானை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம், அது மரபு பிழை. அப்ப சரியான சொல் பானை வனைதல் தான். ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த கேள்வி 34வது வினா. சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைந்து வருவது. சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு. வேற்றுமை உருபுன்னு வந்துட்டா அது மறைஞ்சு வருதா, மறைந்து வருவதுன்னு சொல்றாங்களா? வேற்றுமை உருபு அதாவது உருபு மறைந்து வருவதை தொகைன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கேள்வியிலேருந்தே நம்ம பதில் எடுத்துக்கலாம். நம்ம அந்த 4 விடையை பார்த்துட்டு குழம்பிட்டு இருக்க வேண்டியதில்லை. தெரிந்தவர்கள் டக்குன்னு அடிச்சிடலாம். தெரியாம கொஞ்சம் சிரமப்படுறவங்களுக்காக நான் சொல்றேன். என்னன்னா இந்த மாதிரி இருக்கிறப்ப தொகையினாலே மறைஞ்சிருக்கும், அது வெளிப்படையா காட்டாது. அப்ப அந்த வேற்றுமை உருபுங்கிறது மறைஞ்சு இருந்துச்சுன்னா அதை என்ன தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. வேற்றுமை உருபுன்னு வர்றப்ப அந்த கேள்வியிலேயே அதுக்கான பதில் இருக்கு. நாற்காலிக்கு எத்தனை கால் அதுலயே இருக்குல்ல, அதே மாதிரிதான் வேற்றுமை தொகை. வேற்றுமை உருவுகள் மறைந்து வருவது வேற்றுமை தொகையாகும். அது சொற்களுக்கிடையே வேற்றுமை உருவு மறைந்து வருவது
வேற்றுமை தொகை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்விய பார்க்கலாமா? வாங்க. 35வது வினா. கண்ணா வா என்பது எந்த வகையான தொடர்? அதான கேட்டிருக்கான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒருத்தவங்களை விழித்து கூப்பிடுறது. விழித்து கூப்பிடுறதுன்னா அவங்கள அழைக்கிற மாதிரி. அப்ப அது என்னது? விழிதான், விழித்தொடர். ஒருவரை அழைக்கும் பொருளில் வருவதால் இது விழித்தொடர் ஆகும். கண்ணாவா. அடுத்ததா 36வது வினா. தோட்டத்து தம்பிகள் ஊன்றிய டேஸ் எல்லாம் முளைத்தன. அதாவது தோட்டத்துல தம்பிகள் ஊன்றிய, தம்பிகள்னா சின்ன குழந்தைகள் எதை ஊன்றி இருப்பாங்க? அதாலே தெரியும், விதையை தான் ஊனிருப்பாங்க. அப்ப விதையோட தொடர்புடைய தமிழ் சொல் எது? வித்துகள். ஞாபகத்துல வச்சுக்கணும், வித்துகள் தான். வித்து அப்படின்னா விதை தான், அதுதான் முளைச்சு வரும். அப்ப இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுங்க, வித்துகள். அடுத்தது 37வது கேள்விக்கு போவோம். சேரர்களின் தலைநகரம். சேரர்களின் தலைநகரம், சேரர்கள்னாலே அவர்கள் என்னது, அவருடைய தலைநகரமாக எது இருந்துச்சுன்னா வஞ்சி தான். சேரர்களின் தலைநகரம் வஞ்சி விளங்கியது. சரி, அடுத்ததாக 38வது வினாவுக்கு செல்வோம். பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது எது? பண்டைய காலத்துல இப்பதான் நம்ம பணத்தின் அடிப்படையில இந்த பொருளினுடைய விலையை கணக்கிட்டு அவர்களும் சொல்கிறார்கள், நாமும் அதை பணத்தை கொடுத்து அந்த பொருளை வாங்கிட்டு வரோம். பண்டை காலத்துல அந்த மாதிரி இந்த நாணயங்கள் நடைமுறைக்கு புழக்கத்துல வராத காலகட்டத்துல எதை அடிப்படையா வச்சுக்கிட்டு அந்த விலையை கணக்கிட்டாங்கன்னா, எது முக்கியமான இன்றியமையாத உணவுக்கு தானியமாக இருக்கக்கூடிய நெல்லை அடிப்படையாகத்தான். இதை மறக்காதீங்க, நெல்லு தான். பண்டமாற்று முறையில் நெல்லே விலையை தீர்மானிக்கும் அடிப்படை அளவையாக இருந்தது. இப்போதும் சில கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பெட்டி கடைகள்ல அறுவடை செய்து கூலியாக வாங்கி வந்த நெல்லை கொண்டு அந்த கடைக்காரர்கிட்ட கொண்டு பண்டமாற்று முறையில கொண்டு ஒப்படைச்சிட்டு அதை வித்துட்டு அதற்குரிய தக்காளியோ வெங்காயமோ கருவேப்பிலையோ இல்ல மிளகாயோ ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வரக்கூடிய நடைமுறை இப்போதும் இருக்கிறது. இது எல்லா இடங்களையும் இருக்குன்னு சொல்ல, சில குக்கிராமங்கள்ல இந்த நடைமுறைகள்லாம் இருந்துச்சு. சரி, இது ஞாபகத்துல வச்சுங்க. அடுத்தது 39வது வினா. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? விகாரம், தோன்றல், பிரிதல், கெடுதல், இதுதான் விகாரம். இதன் அடிப்படையில தான் இந்த புணரும் போது அந்த சொற்களுக்குள்ள இந்த 3 வகையில ஏதோ ஒன்று நடைபெறும். அப்ப விகார புணர்ச்சி 3 வகைப்படும். அது தோன்றல், தெரிதல், கெடுதல். தோன்றல் அப்படின்னா உருவாகுதல், புதுசா ஒரு எழுத்து உருவாகும். திரிதல் அப்படின்னா அந்த எழுத்து மாறி வரும். கெடுதல் அப்படின்னா அந்த எழுத்து இல்லாம போகும், அவ்வளவுதான். என்னமோ தோன்றல், தெரிதல், கெடுதல் அப்படின்னா என்னமோ நினைச்சுக்க வேண்டியது. தோன்றுதல்னா ஒரு புதிய எழுத்து உருவாகும். ஞாபகத்துல வச்சுங்க. 39வது வினா. அதுக்கான விடை விகார புணர்ச்சி 3 வகைப்படும். அடுத்தது கேள்வி 40வது வினா. சிங்கம் எதில் வாழும்? சிங்கம் நமக்கு டக்குன்னு கேட்டால, சின்ன குழந்தைங்கள நம்மளே டக்குன்னு கேட்டால சிங்கம் எங்க இருக்கும்? குகையில இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா இங்க குகைங்கிற வார்த்தை இங்க நேரடியாக வரல. மாயைன்னு வந்திருக்கு. அது நமக்கே தெரியும், ஒரு உலகமே ஒரு மாயை ஒரு மாதிரி சொல்லுவோம். ஊழி, அப்பா ஊழி வந்துட்டா, ஊழிக்காலம் வந்துட்டா அப்படின்னு சொல்லுவோம். அலை நமக்கு தெரியும். அப்ப இதுல நமக்கு கொஞ்சம் புரிந்தும் புரியாம
முழுமையான அர்த்தம் விளங்கிக் கொள்ளாத ஒரு வார்த்தையா இருக்கிறது எதுன்னு கேட்டா முளைதான். முளை அப்படின்னு வரக்கூடிய வார்த்தை. அந்த முளை என்றால் குகை என்று பொருள். அந்த குகையில தான் சிங்கம் வாழும். அப்ப நம்மள அந்த இடத்துல கொஞ்சம் குழப்பி புட்டு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. நம்ம கேள்விகள் கிட்டத்தட்ட எல்லா கேள்வியும் ரொம்ப எளிதாக, ரொம்ப நம்ம எளிதில் விடையளிக்கக்கூடிய வகையில் இருக்காது. போட்டித் தேர்வுன்றாலே அது கொஞ்சம் கடினமான வினாக்களும் அதில் இடம்பெறும், கொஞ்சம் நம்மளை குழப்பக்கூடிய வினாக்களும் இடம்பெறும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு நம்ம வெற்றிகரமாக வரக்கூடிய அந்த டெட் தேர்வை எதிர்கொண்டு வெற்றி பெறத்தான் நம்ம போறோம். அதுல வெற்றி வாகை சூடத்தான் நம்ம போகிறோம். ஓகேவா? அப்ப இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. அடுத்த கேள்வி, 41வது கேள்வி. எம்ஜிஆர் டேஸ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார். அப்ப எம்ஜிஆரோட தொடர்புடைய ஊர்கள் இங்க பார்த்தோம்னா 2 ஊர்கள். ஒன்று கண்டி, அது அவர் பிறந்த ஊர். இன்னொன்று இந்த இடத்துல பிறந்ததை கேட்கல, எங்க அவர் கல்வி பயின்றார் அப்படின்னு தான் கேட்டிருக்கான். அது இங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கிற கும்பகோணம் தான். கும்பகோணத்துல யானையடி பள்ளின்னு இப்பயும் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்துல எம்ஜிஆர் தொடக்க கல்வியை பயின்றார். ஒரு 2-3 வகுப்பு தான் படிச்சிருப்பார். அப்புறம் அவரால் தொடர்ந்து படிக்கக்கூடிய சூழல்ல வறுமையினுடைய பிடியில சிக்கி அவர் அப்புறம் அந்த நாடக கம்பெனிக்கு போயிடுறாரு. இதெல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறை பத்தி இருக்கக்கூடிய அந்த பாடப்புத்தகத்துல நம்ம விரிவாக பார்க்கலாம். இங்க அவர் கல்வி பயின்ற ஊர் எதுன்னு கேட்டா கும்பகோணம். அடுத்த வினாக்கு 42வது வினா பாப்போமா? எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடி தந்த திட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம எல்லாருமே பள்ளிக்கூடத்துல தான் வேலை பார்க்கிறோம், பள்ளி சார்ந்த இடத்துலதான் இருக்கிறோம், நம்ம தான் அந்த தேர்வு எழுத போறோம். இப்படிப்பட்ட சூழல்ல இந்த பள்ளியோட தொடர்புடைய ஒரு திட்டம் அது இன்னமும் அவர் பேரால தான் அது இருக்குது. நல்லா கூர்ந்து உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நம்ம பள்ளியில மதிய வேளையில போடக்கூடிய சத்துணவு திட்டத்திற்கு பேரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் தான் இன்னமும் இருக்குது. அதை ஆட்சிகள் பல மாறி மாறி யாரோ வந்தா கூட அந்த பெயரை இன்னும் நீக்கவே இல்லை. இன்னமும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் அப்படின்னு தான் இருக்குது. அதன் அடிப்படையில எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடி தந்த திட்டம் மதிய உணவு திட்டம் தான். இதை ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்த கேள்வி 43வது கேள்வி. அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் எதை கண்டு அஞ்ச மாட்டார்கள்? எதை கண்டு அஞ்ச மாட்டார்கள்? அறநெறியில வாழ்பவர்கள் எதை கண்டு உயிரை கவர வரும்? உயிரை கவரக்கூடிய ஆள்னு யாரை நம்ம ஒரு தொன்மமாக நினைச்சுக்கிறோம்னா ஒரு யமன்னு சொல்லுவோம், காலன்னு சொல்லுவோம், காலன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பாரதியார் கூட சொல்லியிருப்பார், அடே காலா கிட்ட வாடா உன்னை எட்டி உதைப்பேன் அப்படின்னு சொல்லுவார். காலன் அப்படின்னா யமன். அந்த யமன்னு இங்க கொடுக்கல, காலன்னு இங்க கொடுக்கல. அதற்கு ஈடாக ஒரு சொல்லு இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த சொல்லுதான் நீங்க நினைக்கிறதுதான் நமனை. நமன் என்றால் யமன் என்று பொருள். அப்ப யமனை கண்டு அறநெறியில் வாழ்பவர்கள் அஞ்ச மாட்டார்கள். அப்ப நமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள். அடுத்த கேள்வி 44வது கேள்வி. இந்த கேள்வியை படிச்சோடனே உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். ஒன்றே டேஸ் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். இந்த இடத்துலதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இங்க இந்த கடைசி குணமா குடமா அதெல்லாம் இல்லை. இந்த 2 குலம் இருக்கு. பீல ஒரு குலம் இருக்கு, ஒன்றே குலம். இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு கேள்விப்பட்டுவே இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். இந்த குளத்துல எந்த குளத்தை போடுறது? பீல இருக்கிற குளத்தை போட்டீங்கன்னா குளம் அப்படின்னு அதை குறிச்சிங்கன்னா அது நம்ம குளிக்கக்கூடிய ஒரு நீர்நிலை பகுதியாகும். அப்ப இந்த இடத்துல ஒன்றே குளம், இந்த
ஏவுல வரக்கூடிய குலத்தை போட்டீங்கன்னா, குலம் அப்படின்னா ஒரே மக்கள், ஒரே இனம்னு அர்த்தம். அப்ப ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதே திருமூலரின் அருள்வாக்கு. அதுதான் இங்க கொடுத்திருக்கிறாங்க. இதுபடிதான் உலகம் என்றும் வாழ வேண்டும் என்று எல்லா மனிதர்களும் விரும்பக்கூடிய ஒரு வாக்கியம். அடுத்த கேள்வி பார்ப்போமா? 45வது கேள்வி. மனிதர்கள் தம் டேஸ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். மனிதர்களை தம் நம்மள்ட்ட இருக்கிறது எது? அறுசுவையா, நாற்றிசையா, ஐந்திணையா? இது எல்லாம் நம்மள்ட்ட இல்ல. நம்மள்ட்ட இருக்கிறது ஐம்பொறிகள் தான். ஐம்பொறிகள்: கண், காது, மூக்கு, வாய், தோல். ஐம்பொறிகள். அப்ப இங்க விடை ஐம்பொறிகள். அதான் மெய்னா உடம்பு, வாய்னா தெரியும், கண்ணு, மூக்கு, செவின்னா காது. இந்த ஐம்பொறிகளை அடக்கி ஆள வேண்டும். ஆண்டா என்ன சார் ஆகலாம்? வாழ்க்கையில வெற்றி பெறலாம். அடுத்த கேள்வி, 46வது கேள்வி. ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் என்ன பண்ணாங்க? ஞானியர்கள், முனிவர்கள், தலை சிறந்தவர்கள் தன்னுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட தெரிவிச்சாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை, சொன்னார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லை. அப்ப நம்மளை குழப்புவதற்காகவே இங்க ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது என்னன்னா பகர்ந்தனர். அதுதான் சரியான விடை. பகர்ந்தனர் என்றால் கூறினர் என்று பொருள். சரியா? இப்ப நம்ம 47வது கேள்விக்கு போவோம். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது. நம்ம எப்படி இருக்கணும்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. வள்ளுவர் எல்லாமே சொல்லியிருக்கிறாரு. இதுல நம்ம இந்த புகழும் ஒரு பழியும் ஒருத்தனுக்கு சேருது அப்படின்னா அவன் எப்படி இருக்கணும்? நடுவு நிலைமையோட இருக்கணும். நடுவு நிலைமை. 48வது கேள்வி பாப்போம். பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள். பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள். இது எல்லாருமே சொல்றோம். எல்லாமே சரி மாதிரி தெரியும், ஆனா இல்ல கரெக்டா தெரியும். கலர் நிலம் அது ஒன்றுக்கும் உதவாத ஒரு நிலமா இருக்கும். பயனில்லாத கலர் நிலமா இருக்கிறது எதுன்னு கேட்டா கல்லாதவர். அப்ப கல்வியினுடைய அவசியத்தை நம் தமிழ் சமூகம் தொன்று தொட்டு வலியுறுத்திக்கிட்டே வந்துகிட்டுதான் இருக்கு. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப வள்ளுவர் இதை சொல்லியிருக்கிறார். அடுத்த கேள்வி, 49வது கேள்வி. வள்ளுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? வள்ளுருவம். அப்ப இந்த இடத்துல மை விகுதி தான். வன்மை உருவம், பண்பு தொகை. பல் உருவம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. வன்மை உருவம். இங்க மை என்ன ஆயிடுது? பெற்றிடுது. நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி விகாரத்துல பார்த்தோம்ல, மை பெற்றிடுது, கெடுதல். வன்னுல இருக்கிற இன்னு இருக்குல்ல, 2 சொல்லி இன்னு, அது என்ன ஆகுது? இல்லுன்னு மாறிடுது. அது தெரிஞ்சிருது, தெரிதல். கெடுதல் மை கெட்டு போயிடுது, இல்லாம போயிடுது. இன்னுங்கிறது இல்லா என்ன ஆயிடுது? தெரிஞ்சிடுது. தோன்றுதல். அப்ப இல்லு அந்தாண்ட ஊ வந்துட்டு, அப்ப வல் உருவம் லூங்கிற எழுத்து அந்த இடத்துல உருவாகிடுது. அதாவது விகார புணர்ச்சியில இருக்கக்கூடிய 3மே இந்த இடத்துல வருது பாருங்க. தெரிதல், முதல்ல கெடுதல், அடுத்தது திரிதல், அடுத்தது தோன்றல். அதன் அடிப்படையில தான் வன்மை உருவம் என்ற 2 சொற்கள் புணர்ச்சி அடைஞ்சு வல்லுருவம் என்று மாறி வருகிறது. அடுத்த கேள்விக்கு போகும். இதுதான் கடைசி கேள்வி. வரும் முன்னர் என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி.
வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை அப்படின்னு வர்ற அந்த அந்த திருக்குறளை ஞாபகம் வச்சுட்டோம்னா அதுல போல அப்படின்னு ஒரு சொல்லு வந்திருக்கும். போலங்கிற சொல்லு வந்துட்டுனாலே அது உவமை அணிதான். போலங்கிற உவம உருவு வெளிப்படையா வந்துச்சுன்னா அது உவமை அணி. வெளிப்படையாம இல்லாம மறைவா இருக்கு சார் அப்படின்னா அது எடுத்துக்காட்டு உவமை அணி. உவமை அணிக்கு எடுத்துக்காட்டு உவமை அணிக்கு இதுதான் வித்தியாசம். போல, போன்று இந்த மாதிரி ஓம உருவு வந்து வெளிப்படையா இருந்துச்சுன்னா அது ஓமை அணி. வெளிப்படையா இல்லை ஆனா இருக்கு, மறைவா இருக்கு அப்படின்னு எடுத்துக்காட்டு ஓமை. இவ்வளவுதான் விடை. சரி, இப்ப நம்ம 50 முக்கியமான வினாக்களை, அதற்குரிய விடைகளை, அதற்குரிய விடைகளுக்கான விளக்கங்களோட பார்த்திருக்கிறோம். இதோட இந்த மாதிரி தேர்வு நிறைவடையுது. 8ஆம் வகுப்புக்கான இந்த மாதிரி தேர்வு. வேற ஒரு மாதிரி தேர்வுல நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகணேசன். இந்த எதிர்வரும் இந்த டெட் தேர்வுல எல்லோரும் நல்லபடியா பயிற்சி செய்து முயற்சியோட வெற்றி நிச்சயம் என்பதை அடைவோம் என்ற வாழ்த்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.